அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி கார்பனில் காம்பவுண்ட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் லெசன்ல இருந்து ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஆல்டால் கண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற கார்பனில் காம்பவுண்ட், அதாவது ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ஃபா கார்பன் அப்படிங்கிறது என்னென்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கார்பனில் காம்பவுண்டு ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதில் கூடவே அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லணும். இப்போ கார்பனில் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆல்டிஹைடில் CHO அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப், இந்த CHO அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன், கூடவே இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்பா ஹைட்ரஜன் ப்ரெசண்டாக இருக்கிறதுனால அசிட்டால்டிஹைட் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. இப்போ ஆல்டால் கண்டென்சேஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்காக பார்த்த ப்ரொப்பனைல் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அசிட்டால்டிஹைடு எத்தனைல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனைல் 2 moles ஆஃப் எத்தனைல் இன்வால்வ் ஆகுது, ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். நமக்கு அசிட்டால்டால் அப்படிங்கிற ஒரு 3 ஹைட்ராக்சி பியூட்டனைல், அதாவது பியூட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். ஒருவேளை ஆல்டால் கண்டென்சேஷன் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பேஸ்லேருந்து ஃபார்ம் ஆன அந்த OH மைனஸ் அசிட்டால்டிஹைடோட கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆகும்போது அசிட்டால்டிஹைடில் உள்ள ஒரு புரோட்டானை அட்ராக்ட் பண்ணிவிட்டு வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடியும் போது நமக்கு கார்பன் அயான் ஃபார்ம் ஆகுது. CH2 மேலே நெகட்டிவ் சார்ஜ் வர்றதுனால அதை நம்ம கார்பன் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெப் 2ல் another molecules of acetaldehyde react with carbon ion to form alkoxide ion அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு ஸ்பீசிஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது அகைன். ஸோ கார்பன் அயான் அட்டாக் வித் கார்பனில் கார்பன் டு ஃபார்ம் another alkoxide ion அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படின்னா கார்பனில் காம்பவுண்டில் இருக்கிற C+O இது டிசோசியேட் ஆகும்போது நமக்கு ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆன கார்பன் அயான் நெகட்டிவ் சார்ஜோட வருது, இது ரெண்டுமே கம்பைன் ஆகும். ஸோ நியூ பாண்டு நமக்கு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. CH3C கூட இந்த CH2 கம்பைன் ஆகிருக்குது, ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜோடவே இருக்குது. ஸோ இதை நம்ம அல்காக்சைடுன்னு சொல்கிறோம். தேர்ட் ஸ்டெப், அல்காக்சைடு அயான் புரோட்டோனேஷனில் இன்வால்வ் ஆகுது. புரோட்டோனேஷன் பை வாட்டர். ஆக்சுவலாக வாட்டர் H2O டிசோசியேட் ஆகும்போது H+OH மைனஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு ஹைட்ரஜனை தான் நம்ம புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரோட்டான் செகண்ட் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆன அல்காக்சி கூட அட்டாச் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகிடுது. ஸோ 3 ஹைட்ராக்சி பியூட்டனைல் ஐயூபேக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன், ஆல்டிஹைட் இருக்கிறதுனால பியூட்டனைல், அதில் ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் இருக்கிறதுனால 3 ஹைட்ராக்சி பியூட்டனைல் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இது போல் ஃபார்ம் ஆன 3 ஹைட்ராக்சி பியூட்டனைல் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதில் இருக்குது. ஸோ அதனால் இதை ஹீட் பண்ணும்போது இந்த ஹைட்ராக்சில் குரூப்பும் நியர்பை இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன், CH2 இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆகிடும். ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் குரோட்டனால்டிஹைட் அப்படின்னு சொல்கிறோம். பியூட் 2 ஈனேல் அப்படிங்கிற குரோட்டனால்டிஹைடு ஃபார்ம் ஆகும்.